ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை தான் ஒரு நாலு ப்ராடக்ட்டை தான் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் கூட. ஹேர் கேரில் இந்த 4 ப்ராடக்ட் உங்களுக்கு இல்லை 5 ப்ராடக்ட் ஷேர் பண்ணுறேன். அந்த ஹேர் சீரத்தை எடுத்தா கார்த்திக் பச்சை கலர் பாட்டிலு நிறைய இருக்குது. இன்றைக்கி ஒரு 5 ப்ராடக்ட் மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியே ஆகணும். என்னென்னா, டெய்லியுமே நம்மளுக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க. அதில் இன்றைக்கி ஒரு அம்மா வந்து பெங்களூர்லேருந்து ஸ்ரீலதா ரமணி அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து அவங்க பேசின வார்த்தைகள் நான் ரொம்ப டெய்லியுமே இந்த மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபரோட அன்பு கிடைக்கும்போது நான் நினைக்கிறது என்னென்னா, நான் லக்கி அப்படின்னு மட்டும்தான் நினைப்பேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த காலத்துலலாம் ரொம்ப பழகுனவங்க, சொந்தக்காரங்க நிறைய சொல்லலாம். ரத்த சம்பந்தமே நம்மளை வந்து காயப்படுத்தும் போது, பாசமே இல்லாமல் நடந்துக்கும் போது, யாரோ எங்கேருந்தோ ஒருத்தங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு உறவுமே இல்லாமல் நம்ம மேலே ஒரு அன்பை காமிக்கும்போது அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்கும் கிடைக்காது அது. நான் வந்து அதில் வந்து பாக்கியசாலி. அந்த அம்மா பேசுனது எவ்வளோ நேரம் 3 நிமிஷம் பேசி எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதை அவ்வளோ அன்பு, அவ்வளோ ஸ்வீட்டாக என்னை வாழ்த்தி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் காமிக்கட்டுமா? 3 நிமிஷம் அந்த அம்மாவுக்கு கூட கேட்கல, இதை யூடியூப்பில் காமிக்கலாமா என்னென்னு வாய்ஸை லைட்டாக காமிக்கிறேன், எனக்கு ஆசையாக இருக்குது. ஹலோ ராஜிமா, எனக்கு ரொம்ப உன்னோட உடனே எனக்கு ரிப்ளை பண்ண முடியல, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ரொம்ப எனக்கு என்னோட நெஞ்ச தொட்டுடுச்சு. இந்த மற்றவங்களோட அன்பை நீ புரிஞ்சுக்க முடியறதுங்கிற அந்த நிலைமையில இருக்கிறச்சே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலி நான் உன்னோட அம்மா எந்த ஸ்தானத்துல வேணா நீ வச்சுக்கோ. நான் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க. ஸோ நான் பாட்டி ஸ்தானத்துலயும் இருக்கேன், அம்மா ஸ்தானத்துலயும் இருக்கேன், எப்படி வேணா எடுத்துக்கோ நீ. எனக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் இப்பதான் ரீசெண்டா உன்னோட இது ஐ ஹேப்பன் டு see your வீடியோ. அது ஒரு வெகுளியா நல்ல ஒரு மனசுக்கு ஒரு மற்றவங்களை வந்து சும்மா பைசாக்காக பண்ண வேண்டாம் அந்த மாதிரி இல்லாம ஒரு வெகுளித்தனம் அந்த ஒரு அன்பு இருந்து உன்னோட பேச்சுல ஒரு திறந்த மனசோட பேசுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அப்பவே ரொம்ப பிடிச்சிருந்தது. கடகடான்னு ஒன்று நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன். நான் நியாயமா இருக்கு, நேர்மையா இருக்கு, அதனால ஆல் தி வெரி பெஸ்ட். நீ நல்லா வருவே. நீ உன்னோட தொழில டென்ஷனே ஆகாத. எதுக்கு டென்ஷன் ஆகிற? நீ டென்ஷனே ஆகாது. ஏன்னா லைஃபே ஒரு டிராமா தான். அது ஒன்னே சீரியஸாவே எடுத்துக்காது. அது வரும் போகும். அது ஒரு சாட்சியா இருந்து நம்ம வந்து அது பழகன்னா நீ இப்பதான் நீ சின்ன பொண்ணு, இப்பதான் நீ உனக்கு இனிமே லைஃபே இனிமேதான் நீ பார்க்க போற. ஸோ நாங்கள்லாம் ஓரளவுக்கு வந்தவங்க. அதனால சொல்றதெல்லாம் போய் மண்டையில ஏத்திண்டு இது பண்ணிக்கவே நிக்காது. ஏன்னா நம்ம ஹெல்த் தான் இதாகும், அஃபெக்ட் ஆகும், நம்ம மூடு பாதர் ஆயிடும், எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடும். கேட்டிங்களா? அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான வாய்ஸு அம்மா பேசுகிறது. நான் எடுத்தோடனே அவங்க பேசுனதை கேட்டோடனே தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டேன். நிறைய நான் அனுப்பிட்டேன், அடுத்து லைனாக அனுப்பிட்டே இருந்தேன். அதுவும் போக இன்னொரு சிஸ்டர் வந்து இவங்க வந்து நம்மக்கிட்ட அம்மா வந்து ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, நைட் க்ரீம் போட்டிருக்காங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து அவங்க பேர் ஊர் எதுவுமே கேட்கல. ஆனால் ரொம்ப நேரம் காலையில் நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து ரொம்ப நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருந்தேன். அவங்களும் அவங்கள பற்றி சொல்லிவிட்டு, சிஸ்டர் உங்களை பற்றி எனக்கு சொல்லுங்கள், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது அப்படி சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காண்டி அப்புறம் நிறைய அவங்கள்ட்ட பேசினேன்னா, அப்போது அவங்க ரொம்ப நான் கேட்ட ஒரு வார்த்தைக்காண்டி இவ்வளோ சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நிறைய பேசினாங்க. எனக்கு உங்களுக்காண்டி நான் சாமியை வேண்டிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி காலையில் அதில் கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட பேசினது, அவங்க எந்த ஊர் பேருன்னு எனக்கு தெரியலை, ஏன்னா அதை நான் கேட்கல. பேசினேன், ரொம்ப க்ளோஸாக பேசிட்டேன், ஆனால் ஊர் பேர் கேட்காம விட்டுட்டேன். இனிமேல் தான் கேட்கணும், கேட்டுட்டு நம்பர் சேவ் பண்ணணும். வேறு என்ன? அப்புறம் எப்போதும் போல் நம்ம சென்னையிலேருந்து அபிநயா அக்கா இருக்காங்க. எங்கே போனாங்க? இந்தா இருக்காங்க. அக்கா எப்போதுமே வந்து ராஜிமா என்னடா பண்ணுற, சாப்பிட்டியே தங்கம், நேற்று சொன்னாங்க உன் வீடியோ பார்க்காம எனக்கு தூக்கம் வராது தங்கம் அப்படின்லாம் சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன, டெய்லியுமே வந்து நான் திரும்ப சொல்கிறது தான்,
டெய்லியுமே எனக்கு எவ்வளோ நான் வருத்தப்படுற மாதிரி என்ன நடந்தாலும் சரி, ஆனால் இந்த மாதிரி அன்பு நான் பார்க்கும்போது, அதை கேட்கும்போது, அந்த அன்பு கிடைக்கும்போது நான் வந்து அதுலேருந்து இதெல்லாம் ஒரு அந்த அந்த நான் ஃபீல் பண்ணுற மாதிரி நடக்கிற விஷயத்தெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா இதை விட அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுவேன் டக்குன்னு. அந்த மைண்டு இதை சந்தோஷப்பட்டுருவேன். அதனால் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி. சில பேர் வந்து லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இப்படி கிடச்சிருக்கா என்னென்னு எனக்கு தெரியல, கிடச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. 27,000 தான் வரப்போகுது. 1 lakh கூட இன்னும் வரல. ஆனால் இதுலேயும் வந்து நான் நிறைய பேரோட மனசில் இருக்கேன், நிறைய பேரோட அன்பு எனக்கு கிடைக்கிது. அப்படிங்கும்போது நான் ரொம்ப பெருசு தானே, இது பெரிய விஷயம் தானே. அப்போ எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். வந்து யூடியூப்லேருந்து என்ன கிடைக்குதோ இல்லையோ, பட்டன் கிடைக்குதோ, அது என்ன சில்வர் பட்டன், அப்புறம் என்ன கிடைக்குதோ இல்லையோ, அதெல்லாம் விட பெருசு இந்த அன்பு கிடைக்கிறது. அதனால் இதை விட என்ன வேணும்? ஒருத்தங்களோட மனசை ஜெயிக்கிறது வந்து வேறு என்ன வேணும்? நம்மக்கிட்ட கஸ்டமரில் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக வராங்க பார்த்துக்கோங்க. நேற்று வந்து நான் ரொம்ப டென்ஷன் ஆனேன்னு நேற்று வீடியோவில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து சப்ஸ்கிரைபரை சொல்லலை, கஸ்டமரையும் நான் சொல்லலை. என்னோட பர்சனல் லைஃப்பில் ஒரு டென்ஷன், அதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை வந்து ஒரு பொண்ணு வந்து, ஆமாம் நேற்றும் முந்தானாலும் ஒரு பொண்ணு வந்து கஸ்டமர் தான், அவங்க க்ரீம் கேட்டு எனக்கு வந்து ரொம்ப நாளாக என்கொயரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. கேட்குறது ஃபுல்லாகவே எனக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நான் ஏதோ ஏமாத்துற மாதிரி அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க, என்கிட்ட ஆர்டர் போடாதீங்கன்னு சொன்னேன். நீங்கள் வந்து இப்போவே இவ்வளோ நாளாக என்னை கேட்டு கஷ்டப்படுத்திருக்கீங்க, இன்னமும் நீங்கள் ஆர்டர் போட்டு என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துவீங்க, எனக்கு நீங்கள் ஆர்டர் போட வேண்டாம்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு யூடியூப்பில் வந்து திமிரு அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்கு அந்த பொண்ணு. அப்புறம் வாட்ஸ்அப்பில் என்னை பிளாக் பண்ணிவிட்டு, நான் வந்து நினச்சிருந்தேன் அந்த பொண்ணுகிட்ட ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன பேசினேன், அவங்க என்ன பேசினாங்கன்னு வீடியோவில் காமிச்சு ஒரு வீடியோவை போடணும்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம், பேட் கமெண்ட் இன்றைக்கி பேசின இந்த அம்மாவும் சரி, பெங்களூர்லேருந்து ரமணி ஸ்ரீலதா அம்மாவும் சரி, அந்த காலையில் ஒரு சிஸ்டர் சொன்னோம் இல்லையா, அவங்களும் சரி, எல்லாருமே என்கிட்ட சொல்கிறேன்னா பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க, நீங்கள் அதை மைண்டில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு தான் அதை நான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சதை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். அந்த பொண்ணு மேலே அவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. ஆனால் வந்து நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன்னு சொன்னதை வந்து அது பெருசாக வந்து திமிரு பிடிச்சவா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கு. திமிரு, இந்த அம்மாவுக்கு டவுட்டே கேட்கக்கூடாது அப்படின்னு. அப்படி கிடையாது. டவுட்டு நீங்கள் என்கிட்ட பொருளே நீங்கள் வாங்க வேண்டாம், பொருளே வாங்காமல் கூட உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ஏதாவது டவுட் கேட்கலாம். வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. என்னால் நீங்கள் ஒரு டவுட்டை கிளியர் பண்ணி அதனால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா அது எனக்கு சந்தோஷம், அது எனக்கு புண்ணியம். அதனால் நான் பொருள் வாங்கினா தான் நான் டவுட்டை கிளியர் பண்ணுவேன்னு சொல்லவே மாட்டேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், டெய்லி 400 பேர் என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 100 பேர் ஆர்டர் போடுவாங்க. 300 பேரில் 300 பேர் வெறும் என்கொயரி மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன சொல்லுங்களேன், நான் எப்படி கிளியர் பண்ணாமல் இருப்பேன்? எல்லா டவுட்டுக்குமே கிளியர் பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக பொருள் வாங்க தான் செய்யணும் அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அது மாதிரி டவுட்டு கேட்காம நீங்கள் வாங்குங்கன்னெலாம் நான் சொல்லவே மாட்டேன். அப்படிப்பட்டாலும் நான் கிடையாது. அது என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு ஆள் என்ன அப்படி சொன்னது எனக்கு பிரச்சனை இல்லை, அதுதான் ஆயிரக்கணக்கான பேர் என்னை பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்க. நான் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், நான் எப்படி ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அந்த பொண்ணு வந்து நினச்சிக்கிட்டு அதை பற்றி தான், அது என்னைய டென்ஷன் பண்ணதை பற்றி தான் நான் யூடியூப்பில் சொன்னேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்படி கிடையவே கிடையாது. யூடியூப்பில் யாராவது என்னை டென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தாராளமாக இந்த ஊர், இந்த பேர், இவங்க என்னை டென்ஷன் பண்ணிட்டாங்க, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர், கஸ்டமர் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் அதில் எதுவுமே சொல்லலை பார்த்தீங்களா. அது வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் உள்ளது. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக அதை மட்டும் சொன்னேன், மெயின் இதை மட்டும் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நிறைய அனுபவங்கள், நிறைய விதமான கஸ்டமரை நான் பார்க்குறேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. அதனால் அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் யாராவது என்னை ஹர்ட் பண்ணால் கூட, டெய்லியும் தான் 4-5 பேர் என்னை ஹர்ட் பண்ணுறாங்க கஸ்டமர், அதெல்லாம் நான் டெய்லியும் அழுதுட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அது நான் பெரிய விஷயமாகவே எடுக்க மாட்டேன். கொஞ்சம் அப்போ கஷ்டமாக இருக்கும், அடுத்த செகண்டு அதை மாறிட்டு, இப்போ ஒரு அன்பாக பேசுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட பேசும்போது எனக்கு அது மைண்டு மறந்துடும். அதனால் ஒருத்தங்க என்னை ஹர்ட் பண்ணுறத நினச்சி ஒரு 10-15 பேர் என்கிட்ட அன்பாக பேசுகிறத நினச்சிட்டு நான் போயிடுவேன், அதை மறந்துடுவேன் அடுத்த செகண்டே. அந்த பொண்ணு ஏதோ அதை பற்றி தான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அது வந்து பேட் கமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, பரவாயில்ல. இன்னொன்று என்னென்னா, நான் அந்த பொண்ணுக்கு ஒரு அட்வைஸை சொல்கிறேன், எதா வேணா இருக்கட்டும். ஒருத்தங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கலை, ஒருத்தங்களுக்கு நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னா நம்ம அடுத்த வேலையை அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். அதை விட்டுட்டு அவங்கள ஒரு இதாக கருமுசமாக நினச்சிக்கிட்டு, எங்கள் ஊரில் சொல்லுவோம் இது, அவங்கள வந்து என்ன நோண்டலாம், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணுமே, இப்படி பழி வாங்கணுமே, அப்படி பேட் கமெண்ட் பண்ணால் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அது வந்து ரொம்ப தப்பான பழக்கம். ஒரு பிடிக்கலையா, உங்களுக்கு எனக்கு பிடிக்கலையா, விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அதுதான் நல்ல குணம்.
அதை விட்டுட்டு ஒருத்தவங்களை பிடிக்கலனோன்னே அவங்கள பழி வாங்கணும், அவங்கள நோண்டணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்மளோட இது வந்து ஒரு தேவையில்லாத வேலை. இது அதை விட்டுட்டு ஒரு நல்ல வேலையில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கலாம் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், இந்த பழக்கத்தை இதோட விட்டுருங்கம்மா. நீங்கள் வந்து என்னோட சின்ன பொண்ணு தானே எனக்கு நல்லாவே தெரியுது. இது வந்து லைஃபுக்கு வந்து இது செட் ஆகாது. நான் வந்து ஒரு அக்கா உங்களுக்கு என்னோட சின்ன பொண்ணு அப்படின்னு அக்காவை சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க. இது வந்து வேண்டாம், இந்த பழக்கத்தை விட்டுருங்க. பிடிக்கலன்னா விட்டுட்டு ஒதுங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்கள பழி வாங்குறது அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. சரி, ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு கோவப்படாதீங்க. நான் வந்து வீடியோக்குள்ளே வந்துடுறேன். ஒரு வந்து முடி வந்து எனக்கு சுருட்ட முடியாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, எனக்கு டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு 3 விதமான ஷாம்பு கொண்டு வந்திருக்கேன். அதை வந்து சொல்லிடுறேன், நீங்கள் உங்களுக்கு எது பெட்டரோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஜோபீஸில் வந்து கெரட்டின் ஹேர் பேலன்ஸ் கண்டிஷ்னிங் ஷாம்பு. இந்த ஷாம்புலேயே வந்து கண்டிஷ்னரும் சேர்ந்து இருக்கும். அதனால் தனியாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும் கிடையாது. ஜோபீஸோட ஹெர்பல் கெரட்டின் கண்டிஷ்னிங் ஷாம்பு. கேரட்டினால என்னன்னு சொல்லிடுறேன். கேரட்டின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஹேருக்கு சைட் எஃபெக்ட்லாம் ஆகாது. நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன், நம்ம ஹேர் டேமேஜாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, டேமேஜாக இருக்குது, கேர்லியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் கொடுக்கறது தான் வந்து கேரட்டின். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதான் நல்லது, ஒரு ஹேருக்கு தேவையான ஒரு சத்து கொடுக்கறது தான், வேறு ஒன்றும் இல்லை, நல்லது தான். இது வந்து ஜோவிஸோட கண்டிஷ்னிங் ஷாம்பு. இதோட ரேட்டு வந்து 415 ரூபா. இது ஒன்றா. அப்புறம் இது வந்து சேம் ஆனியன் ஆயில் பேம்பூ ஸ்ட்ரென்த்னிங் ஷாம்பு. இது வந்து கெரட்டின் ஷாம்பு கண்டிஷ்னிங் ஷாம்பு. இது வந்து ஆனியன் ஆயில் ஷாம்பு பேம்பூ ஷாம்பு ஸ்ட்ரென்த்னிங் ஷாம்பு. ஆனியன் இருக்குது, பேம்பூ இருக்குது. ஹேருக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுத்து நம்ம ஹேரை வந்து ஸ்மூத்தாக ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வச்சுக்கணும். இதுவும் நம்ம ஹேருக்கு வந்து நல்லது தான். இந்த ஷாம்புனால எந்த நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்டும் வராது, நல்லது மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. இது எல்லா டைப் ஆஃப் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து சேம் ரேட்டு 415 ரூபா. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமான்னு திரும்ப ஒரு வாட்டி சொல்லிருட்டா? இது வந்து கெரட்டின் கண்டிஷ்னிங் ஷாம்பு. நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கொடுக்கும். ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேரை வந்து சரி பண்ணி கொடுத்து நம்ம ஹேரை வந்து சாஃப்ட் ஆக்கி கொடுக்கும். இது வந்து நம்ம ஆனியன் பேம்பூ ஷாம்பு. நம்ம ஹேருக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுத்து நம்ம ஹேரை வந்து ஸ்மூத் அண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிடும். நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிடும், ஹேர் க்ரோத் பண்ணி கொடுக்கும் இந்த ஷாம்பு. ஆனியன் ரேட்டு ஜோவிஸோட ரெண்டுமே சேம் ரேட்டு தான். இன்னொன்று கொண்டு வரேன். இது வந்து நமக்கு வீட்டில் இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்தோடனே ஒரு பாட்டில் எடுத்தாச்சு. ஒரு பாட்டில் எடுத்து வீட்டுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டையுமே நான் வந்து ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வீடியோவே போடுவேன். இது இன்னும் முடியக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. வீட்டில் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று சொல்லிடுறேன், ஷாம்பு வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா அது பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஷாம்பு டேரெக்டாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. கப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு ஷாம்புவை கலக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இது நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லா இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணது தான். இப்போ கரண்ட்டில் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனியன் ஃபெனுக்ரிக் ஹேர் ஆயில் ஹேர் ஃபால் கண்ட்ரோல். இது ஆயில் எடுத்துகிட்டு வந்திருக்க கார்த்தி. இதே இதில் ஷாம்பு இருக்கும் பாரு, எடுத்துகிட்டு வா. இதே சேமாக இருக்கும். ஆமாம், சாரி எல்லாத்துக்கும். இது வந்து ஹேர் ஆயில், இது வந்து ஷாம்பு. நான் வந்து ஷாம்பு தான் இன்னைக்கு வீடியோ போடணும்னு நினச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். அவன் வந்து மாற்றி எடுத்து கொடுத்துட்டான், ஹேர் ஆயில் எடுத்து கொடுத்துட்டான். அதை பற்றி வாசிட்டேன், சாரி. இதுதான் ஷாம்பு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வெளியே இருக்குது, வெளியே நல்லி இருக்குது, வெளியே வச்சு குளிக்கிறதுனால அங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது ஷாம்பு ஸ்மெல். இதுதான் ஷாம்பு, சேம் தான். இது ஆயில், இது வந்து ஷாம்பு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது சேம் தான். ஆனியன் ஃபெனுக்ரிக்கோட ஷாம்பு ஹேர் ஃபால் கண்ட்ரோல். இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஹேருக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த ஆனியன் ஷாம்பு வந்து ஹேர் ஃபால் நிறைய இருக்குது அப்படின்னா அது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம ஹேருக்கு தேவையான ஸ்ட்ரென்தன் இதை வந்து நம்மளுக்கு கொடுத்து நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிடும். இதோட ரேட்டு வந்து 485 ரூபா இதோட ரேட்டு. எம்எல் சொல்லிடுறேன், 300 ml. இந்த ஷாம்போட 300 ml விஎல்சிசி நேச்சுரல் சயின்ஸ் ஆனியன் ஃபெனிக்ரிக் ஷாம்பு. ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த ஷாம்பு வந்து இது நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன் இல்லையா, இன்னொன்று இது வந்து எவ்வளோ எம்எல்ங்கிறத நான் சொல்லிடுறேன். ஷாம்பு இதுவும் சேம் 300 ml தான். அதுவும் 300 ml தான், இதுவும் 300 ml தான். இது 415, இது 485, வேறு ஒன்றுமே இல்லை. இன்னொரு சூப்பரான ப்ராடக்ட் உங்களுக்கு நான் இதே வீடியோவில் சொல்லிடுறேன், சரியா? இது வந்து
கெரட்டின் கண்டிஷ்னர் ஹேர் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். என்ன பிராண்டுன்னு கேட்பீங்க, வில்சன் ப்ரொஃபஷனல், லீ வில்சன் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது பார்லரில் யூஸ் பண்ணுற ஒரு பிராண்டு. இது வந்து கெரட்டின் கண்டிஷ்னர். இது வந்து எப்படி சொல்ல, இதில் வந்து இன்னொரு மாஸ்க் இருக்குது பார்த்துக்கோங்க, கெரட்டின் மாஸ்க். சூப்பர் ரிசல்ட்டு. ஒரு வாஷ்லேயே நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2.5 வருஷமாக அதை நான் யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா எவ்வளோ ட்ரை அண்ட் டேமேஜாக இருந்தாலுமே நீங்கள் ஷாம்பு ஃபஸ்ட்டு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈரத்தோடைய அந்த மாஸ்க் எடுத்து நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து, ரூட்டுக்கு கம்பல்சரி தேவையில்லை, முடிக்கு மட்டும் வச்சு நல்ல 3 நிமிஷம் அப்படி மாஸ்க் மாதிரி இது மசாஜ் மாதிரி கொடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஹேரை தொட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்கும். அது பார்லரில் வர கஸ்டமருக்கும் நான் பண்ணி கொடுப்போம். அப்புறம் வந்து கேட்குறவங்களுக்கும் நான் வாங்கி கொடுத்துருவேன். இப்போ வந்து எதுக்கு அதை காமிக்கலன்னா கடையில் இருக்குது. அது வந்து இதெல்லாம் வீட்டில் இருக்குது, காமிச்சிட்டேன். அது வந்து கடையில் எடுத்துகிட்டு வந்து அதையும் ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். சரி, இப்போ இதோட சேர்த்து காமிச்சிடலாம். அது எடுத்துகிட்டு வந்தோடனே அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நாளைக்கு வீடியோ போடுறேன். இதுவும் வந்து கெரட்டின் கண்டிஷ்னர் தான். நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் எல்லாம் கொடுத்து நம்ம ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேரை வந்து சரி பண்ணி கொடுத்து நம்ம ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கிடும். சாஃப்டாகவும் இருக்கும், ஷைனாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. இது வந்து பார்லரில் நம்ம கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுறது. எல்லா பார்லர்லையுமே வச்சுருப்பாங்க, கஸ்டமருக்கும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எல்லோரும் யூஸ் பண்ணட்டும். பார்லருக்கு வந்து மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது, வர முடியாதவங்க வீட்டில் வச்சே யூஸ் பண்ணலாம், தப்பெல்லாம் கிடையாது. 325 ரூபா இதோட ரேட்டு வந்து. எவ்வளோ எம்எல், 250 ml, அப்போனா 1/4 லிட்ரு வந்து 325 ரூபா. நம்ம ஹேரை வந்து ஸ்மூத் அண்ட் ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு முடியும் வந்து நல்ல இது பண்ணி கொடுக்கும். அது என்ன, ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கொடுக்கும். நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. தேவைன்னா வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, கண்டிஷ்னர்னால் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் இல்லையா. ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஈரத்தோட கண்டிஷ்னர் எடுத்து அப்ளை பண்ணி நம்ம 2 இதாக முடியை எடுத்து போட்டு இப்படி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வந்து வாஷ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு 4 ப்ராடக்ட் காமிச்சிருக்கேன். இது ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, இல்லை பேரை மட்டும்னாலும் சொல்லுங்கள், இல்லை அந்த வீடியோ இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஷாம்பு அப்படின்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. சீரம் வந்து சொல்லுங்கள், ஹேர் சீரம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஹேர் சீரம்லேயே 2 சீரம் வந்து ரொம்ப ஃபேவரெட். ஒன்று வந்து லிவான், ஒரு 5 வருஷமாக லிவான் ஹேர் சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 3 வருஷமாக இந்த சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்ட்ரெக்ஸ் சீரம், ஸ்ட்ரெக்ஸ் தான் ப்ரொஃபஷ்னல் ஹேர் சீரம். இதோட ரேட்டு வந்து 149 ரூபாய். முன்னாடி 140 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 149 ரூபாய். எம்எல் வந்து கேட்பீங்க, இப்போ சொல்லிடுறேன் சரியா. எம்எல் வந்து 45 ml போட்டிருக்கு. 149 ரூபா. ஹேர் சீரம் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். தலை குளிச்சுட்டு தலையை நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 அப்படி எடுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு கையில் இது பண்ணி, இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். கொஞ்சோண்டு இது பண்ணி இப்படி பண்ணிவிட்டு இந்த ஹேருக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது. ரூட்டுக்கு சீரம் தேவையில்லை. பட்டா எதுவும் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, ஆனால் தேவையில்லை. இது வந்து நம்மளுக்கு என்ன தருதுன்னா ஹேருக்கு மட்டும் தான் தரும். இது வந்து ரூட்டுக்கு அப்ளை பண்ணி வேண்டாம், அது வேஸ்ட்டு. ஹேருக்கு மட்டும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னா, சீரம் எதுக்கு கம்பல்சரி, நம்ம ஹேருக்கு வந்து ஷாம்பு மட்டும்தான் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிஷ்னர் சீரம் வந்து கண்டிப்பாக ஒரு தேவை. எதுக்குன்னா நம்ம இப்போ வெளியே போகிறோம், வெயில் படும், தூசு மாசு பொல்யூஷன் எல்லாமே படுமா. அப்போது அந்த சன்டேன், அதுலேருந்து சன்டேன் அந்த பொல்யூஷனால தான் நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகி டேமேஜ் ஆகி வெடித்து இந்த வீணாக போகிற காரணமே அதுதான். கண்டிஷ்னரும் சீரமும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சன் ப்ரொடெக்ஷன், அந்த சன்ஸ்க்ரீன் போடுறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம ஹேரை வந்து பாதுகாத்து தரும். இதுதான் கண்டிஷ்னரும் சீரமும் பண்ணுற ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து நம்ம ஹேருக்கு தேவையான ஹெல்த்தி இந்த ஸ்ட்ரென்த்து ப்ரோட்டீன் எல்லாம் கொடுத்து நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிடும். டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்து தரதோட அதோட பயனும் நம்மளுக்கு தரும். அதனால் இது 2மே முக்கியம் தான் ஹேர் கேரில். ஷாம்பூ வந்து நம்ம அழுக்கு எல்லாம் போகிறதுக்காண்டி க்ளீன் பண்ணுறக்காண்டி யூஸ் பண்ணுறோம். கண்டிஷ்னரும் சீரமும் வந்து இந்த 2 விஷயத்துக்காண்டி தான் பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து நம்மளை பாதுகாத்து தரும் நம்ம ஹேரை வந்து, இன்னொன்று நம்ம ஹேருக்கு தேவையான எல்லாம் கொடுத்து நம்ம ஹேரை ஹெல்த்தி அண்ட் ஷைனாக ஆக்கும். அது மாதிரி கண்டிஷ்னரும் ஷாம்பூ நீங்கள் சீரமும் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கர்லி ஹேராக இருந்தாலும், சுருட்ட முடியாக இருந்தாலும், எவ்வளோ ட்ரை ஹேராக இருந்தாலுமே யூஸ் பண்ண உங்கள் ஹேர் வந்து சாஃப்டாக ஆயிரும். அதனால் ரொம்ப 2மே முக்கியமான பொருள் தான்.
உங்களுக்கு இதில் எது வேணும்னாலும் சரி நீங்கள் எனக்கு என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் கொரியரு. சும்மா அப்படின்லாம் கிடையாது, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயன் நம்மளுக்கு தரும், அவ்வளோதான். அது அப்படி மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி தான் உங்கள்கிட்ட காமிப்பேன். 100 ப்ராடக்ட்டில் ஒரு 10 ப்ராடக்ட் தான் உங்களுக்கு நான் காமிக்கவே செய்வேன், அதுவும் பெஸ்ட்டானதா. அப்புறம் இது வந்து கெரட்டின் ஹேர் பேலன்ஸ் கண்டிஷனிங் ஷாம்பூ, இது வந்து கெரட்டின் கண்டிஷ்னர். இது வந்து ஆயில் போடும்போது இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை போடாமல் வச்சுருந்தேன். இதுவும் சேம் அந்த ஷாம்பூ சொன்னேன் இல்லையா, அதில் தான் ஆயில் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இன்னும் ஆயில் வந்து நம்மக்கிட்ட இன்னும் நிறையவே இருக்குது, அதனால் நான் ஆயில் போடும்போது நான் அதை போடுறேன். எல்லாம் ஒரே வீடியோவில் போட்டால் உங்களுக்கு ஓவர் குழப்பமாயிடும், கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால் இது போதும் இன்னைக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு என்கிட்ட ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என் சிஸ்டர் இப்படி கேட்குறீங்க. நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது என்ன தெரியுமா, என்ன நம்பலைண்ணா, என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஆர்டர் போடுங்க, நம்பிக்கை இல்லை, நம்ம மனசுக்கு ஒன்று வேண்டாம், இது செய்ய வேண்டாம்னு தோணுதுன்னா அதை பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லேன். ஏன்னா நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். என் மனசுக்கு இது பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒன்று தோணுச்சுன்னா அதை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணிடுவேன். அது மாதிரி நம்ம மனசு சொல்கிறத நம்ம கேட்கலாம். அதனால சொல்லுவோம், உங்கள் மனசுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா விடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லுவேன். அப்படி சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், ஏதோ வாய்ஸ் போட்டிருக்கேன், அப்படி தான் சொல்லியிருப்பேன். எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது தானே அது, நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட சொல்கிற வேர்டு. அப்புறம் வந்து அவங்க இன்னைக்கு சாரி சிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தாங்க. எதுக்கு சாரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, உங்களோட ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நான் வந்து உங்களை அப்படி கேட்டுட்டேன், அப்புறம் தான் நான் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தேன், அப்புறம் தான் உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நிறைய பாராட்டி அப்படிலாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்ல மனசு அப்படி இப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் நம்மளுக்கு இருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி, 1-2 பேர் தானே சொல்கிறேன். எனக்கு வர சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி அன்பானவங்களாக சொல்லணும்னா ஒரு நாள் ஆனால் கூட பத்தாது. அந்த மாதிரி டெய்லியுமே என்னோட எனர்ஜி, ஸ்ட்ரென்த்து, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே இவங்க தான். எனக்கு டெய்லி அவங்களோட அன்பை ஒரு ஆறுதலாக வந்து, நீங்கள் பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா வருவீங்க உங்களோட டேலண்ட்டுக்கு அப்படி சொல்லும்போது அது எனக்கு ஆசீர்வாதமும் கூட. ஒரு வாழ்த்து, அப்புறம் ஆசீர்வாதம், அப்புறம் வந்து அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம். அதை வந்து நான் ரொம்ப எனக்கு நிறைய 1-2 பேர் நெகட்டிவாக எனக்கு இது பண்ணாலுமே நிறைய பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவ் இது எனக்கு நல்ல மக்கள் வந்து எனக்கு இருக்காங்க. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் அதோ அந்த சந்தோஷத்தோடு எல்லாமே நல்லபடியாக பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி என் மேலே அன்பாக இருக்குது அக்கா, தங்கச்சி, அம்மா எல்லாருக்கும், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே வந்து லவ் யூ ஸோ மச். நன்றி, வேறு என்ன சொல்ல முடியும். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, see you. அடுத்தடுத்து வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுவேன் கண்டிப்பாக. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பை. வேறு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். லிப்ஸுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக நான் போடுவேன். அது ஒரு ப்ராடக்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் போடலை. கண்டிப்பாக போடுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.